ஹாய்ங்க. நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட்டு வந்து ரச சாதங்க. உடம்பு சரியில்லாத சமயத்தில் நம்ம ரச சாதம் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் வேணும். சில சமயம் எப்படா ரசம் வைக்கிறதுன்னு இருக்குங்க. அது ஒன் பாட் ரைஸாக வச்சிடலாம் ரச சாதம். 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுருங்க. 2யும் கழுவிட்டு அரிசி ஊற வச்சுருங்க. ஒரு 3 தக்காளி நல்லா வேக வச்சுக்கோங்க. மல்லி, வரமிளகாய், கருவேப்பில், பூண்டு, வெந்தயம், மிளகெல்லாம் போட்டுருங்க. அது நல்லா வறுத்துடணுங்க. வறுத்தது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. லஞ்ச் பாக்ஸுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாங்க. தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு வேக வச்சு தக்காளி அடித்து வச்சுருங்க. குக்கர் அடுப்பில் வச்சுருங்க. நெய் போட்டு தாளித்தா சூப்பராக இருக்குங்க. நெய் ஊற்றிடுங்க. கடுகு, ஜீரகம், கருவேப்பில், வரமிளகா நீங்கள் வேணும் எண்ணெயில் கூட தாளிச்சிக்கலாங்க. தக்காளி போட்டுருங்க, ஒரு தக்காளி. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ரசத்துக்கு அந்த பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை போட்டுருங்க. ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடுங்க. கொஞ்சம் உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டுருங்க. மல்லித்தலையும் போட்டுடலாம். கொஞ்சம் புளி 1 ஸ்பூன் ஊற்றிடுங்க. அவ்வளோதேங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் கொடுத்துருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நல்லா குழைவான ஒரு நல்ல கமகமான ஒரு ரச சாதம் ரெடிங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது பாருங்கள். ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இதுக்கு நல்லா அப்பளம் வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்குலாம் இது குயிக்காக செஞ்சிடலாங்க. பக்கத்தில் ஆத்தா வீடு இருக்குதுங்க, கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனேன். ஆத்தா வந்து பஞ்சாமிர்தம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நானும் ஆத்தாவும் அப்படியே பேசிகிட்டு இருந்தேங்க. ஆத்தா உள்ளே நெய் உருக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து அவல் ரெசிபி போட்டிருந்தேங்க, மிச்சர் ரெசிபி. அது அண்ணனுக்கு பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக நீ வந்து செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து செஞ்சாச்சுங்க. வேலை ரொம்ப ஈஸி. அவலை பொரிச்சிட்டு நட்ஸு நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது பக்குவம்.